இப்படிப்பட்ட ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பின் அவ்வளவு பேதுருவை பாத்தீங்கன்னா மறுதளிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தோம், அவன் பின்னால போறாரு பாருங்க ஆண்டவர். தூரமா ஆமென். போனாலும் என் ஆடுகளை மேய்ப்பாயா மேய்ப்பாயான்னு பின்னால போய் நிக்கிறாரு. ஏன்னா அவன்கிட்ட அன்பு உண்டு. ஆனா தேவனுடைய வெளிப்பாடும் பேசுவான், திடீர்னு என்ன பண்ணுவான்? சரீரத்தை காட்டுவான். நான் இருக்க வரைக்கும் நடக்க விடாமா, அப்பாலே போ பிசாசையும் பாரு, சாத்தானையும் பாரு. அல்லேலூயா. அந்த பலவீனத்துல, அல்லேலூயா. அந்த சோதனையில அவன் விழுந்து விடாதபடி அவனுக்காக வேண்டுதல் செய்கிற தகப்பனாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அல்லேலூயா. ஒரு ஊழியர்களை உருவாக்குகிற, அப்படிப்பட்ட தேவ அன்பு ஊற்றப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னா இந்த நாட்கள் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒருவேளை ஒரு வரங்களை கொடுத்துக்கலாம், அநேக மேன்மைகளை கொடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நான் தகுதியில் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் உடைய கிருபை. ஆமென். இதை கொண்டு, இந்த அழைப்பை கொண்டு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆமென். இடத்துல வாங்க, அவர் என்னைய ஊழியம் செய்யட்டும், அவர் என்னை நடத்தட்டும், நடத்தட்டும். அவருடைய சித்தப்படி ஆமென். என்னை வழி நடத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன் சுய அல்லேலூயா. பலத்தால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. முடியாது. இயேசுவானவர் ஆமென். இந்த உலகத்திலே அதிகாரமுள்ளவராய் போதித்தார். சிறுமைப்பட்டவனை ஆமென். தீர்த்து அல்லேலூயா. அறிவிக்கும்படி கட்டுவிட்டு விடுதலுக்கு நான் வந்தேன் என்று சொல்லி என்ன பண்றாரு? புக்கை மூடி வச்சுட்டார் வேத வாசிக்கும் போது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆச்சரியத்தோட வர பார்த்தாங்க. ஏன்னா அவர் அந்த ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தார். அல்லேலூயா. ஆனா அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எளிய மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேங்கிற. மீந்திருக்கு. ஆமென். ஒருவன் மாத்திரம் தான் இருக்கேன். இது என்ன சுயநீதி? நீ மாத்திரம் தான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மேல 2000 பேரை நான் உனக்கு தெரியாம தீர்க்கதரிசிகளை புத்திரர்களை அவர் வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆனா என்னைய தேடி எனக்கு அப்பவும் தண்ணியும் கொடுத்து வந்திருக்காருன்னாச்சுன்னா நான் தூங்குறதுக்கு இல்ல, நான் எழுந்து புறப்பட்டு நடப்பதற்காக. புறப்பட்டு போவதற்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ அந்த நாட்கள்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய விதவைகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு விதவை வீட்டுக்கு மட்டும் தான் அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். சரியாவே. அல்லேலூயா. அவருடைய பாத்திரம் நிரம்பும்படியாக, அவருடைய பிரச்சனை இருந்து வெளியில வரும்படியாக ஆண்டவர் தீர்க்கதரிசனமா அனுப்பியிருக்காருன்னா வேற எங்கேயுமே இல்ல, விதவைகள் இல்லைன்னு இல்ல. ஆண்டோட கிருபை என்ன தேடி வந்தது. ஆமென். ஆமென். எலிசா காலத்துல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அதுல ஒரு குஷ்டரோகி நாகமான ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த சின்ன பிள்ளை மூலமா சுவிசேஷம் பண்ணி உன்னை ரசிச்சிருக்காரு, உன்னை மீட்டிருக்காரு, உன்னை ஊழியக்காரன் ஆக்கியிருக்காருன்னா, உன்னை தெரிந்து கொண்டாருன்னா கர்த்தருடைய கிருபை நான் குணமாக முடியும். அல்லேலூயா. வேற உலகத்துல இல்லாதவங்கள என்னை தேடி வந்தாரு, என்னை நேசித்தாரு, எனக்காக இவ்வளவு பண்ணாரு. அப்ப நான் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்? நான் எத்தனை பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும்? எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்தணும்? அல்லேலூயா.